Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to our sponsor Hoya. This episode is brought to you by MyoSmart Lenses by Hoya. வியூவர்ஸ் ஹோயானா ஹோயா தான் என்ன வேணா சொல்லுங்க பாருங்க கிளாரிட்டி செம்ம ஷார்ப் விஷன் அண்ட் ஒன்னே சொல்லுமா வேர்ல்ட் கிளாஸ் லென்சஸ் உங்களுக்குலாம் தெரியும் நான் கண்ணாடி தான் போட்டு லென்ஸ் தான் போட்டு ஹோயா லென்சஸ் யூஸ் பண்ணுங்க ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும் விஷன் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும் கிளாரிட்டி சூப்பர்வா இருக்கும் உங்களோட குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் பயங்கரமா ஹெல்ப் ஆகும் to advance ahead. It'll also help with myopia. Go check it out. It's lightweight, it's durable. Click the link in the description below. முக்கு மேல ராஜா Happy Diwali, guys! Happy Diwali, Chica! Dear viewers, very very happy Diwali, jolly Diwali, நல்வாழ்த்துக்கள், happy Diwali, enjoy பண்ணுங்க viewers, டமால் டிமில் டமால், கவலைப்பட அடுத்த மாசம் டமால் டிமில் டமால் தான் இருக்கும், நம்ம ஜிகா இருந்தாலும் டமால் டிமில் டமால் தான் எப்பவுமே, அது கவலைப்படாதீங்க. So டமால் டிமில் டமால் தான், கிரிக்கெட்டே டமால் டிமில் டமால் தான். So I'm sure it will be டமால் டிமில் டமால். Happy Diwali dear viewers, enjoy பண்ணுங்க, have a great time, have a great safe Diwali and enjoy பண்ணுங்க. Chica, என்ன சீக்கா இந்தியா ஃபேவரட்ஸ் நம்ம தான் பெட்டர் டீம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம் அப்படின்னு நம்ம ரெண்டு பேரும் சொல்லியிருந்தோம். இன்ஃபேக்ட் both of us thought India will win this match, but Australia came right out of the guns. தொண்டா மேலேயே காலை வச்சாங்க என்டையர் மேட்ச். பெர்த் at its best, ஸ்பைசி பெர்த்ன்னு சொல்லணும். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்லயே மேட்ச் முடிச்சிட்டாங்களா அந்த கேள்விதான் வருது சீக்கா. குட் டாஸ் டு வின் ஃப்ரம் மிச்சல் மார்ஷ். ரோக்கோ நம்ம நிறைய பில்டப் கொடுத்தோம். ஐயோ ரோக்கோ 30 மினிட்ஸ்லயே முடிஞ்சிச்சு. பட் ஓவரால் ஆஸ்திரேலியா ஜஸ்ட் அவுட் பிளேட் அஸ் கம்ப்ளீட்லி சீக்கா. Siani, dear viewers, honestly speaking, நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த 3 wickets 25-3 மேட்ச் என்னோட ஒப்பீனியன்ல முடிஞ்சிருது. ஐ மீன் if it was full 50 over match, yes கொஞ்சம் ஃபைட் பேக் பண்ணிக்கலாம். எஸ் எல்லாரும் சொன்னாங்க, எல்லாம் நானும் மேட்ச் எல்லாம் பார்த்தேன், எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பேசியிருந்தீங்க, நீங்களாம் பேசியிருந்தீங்க பார்த்தேன். மழை வந்ததா மழை வரலையா, பிகாஸ் ஆஃப் ரெயின்ஸ் வந்து டிட் இந்தியா லூஸ். frankly speaking, in my opinion, yes, the மழை வந்ததுனால yes the players like Shreyas Iyer இருக்கட்டும் or KL Rahul இருக்கட்டும், they could not get into the road call full rhythm இருக்கலாம். But frankly speaking 25-3 மேட்ச் முடிஞ்சிருது. see ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுப்மன் கில் first 3 wickets fall. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அப்ப மழையெல்லாம் ஒண்ணும் இல்ல. it was a proper game that time. என்னோட ஒப்பீனியன்ல frankly speaking the top order failure is the result. அதனால top order failure அதனால அப்படி ஆச்சு உனக்கு. To be honest, Chika, the way Australia played ஒரு என்டையர் 50 ஓவர் மேட்ச் நடந்திருந்தா கூட ஐ திங்க் ஆஸ்திரேலியா would have been the better team இங்க. கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் எம்பத்தி இருக்கு சீக்கா. ஏன்னா இந்த பிளேயர்ஸ்க்கு ஒரு ஆஸ்திரேலியா மாதிரி போறாங்க இந்த பிளேயர்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே பீங் புட் இன் டு வேக்கா. நீங்க லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா டெல்லியில ஆடினாங்க. டெல்லியில முட்டி ஹைட் மேல பால் வரல, ஸ்ட்ரெயிட்டா அங்க ஆஸ்திரேலியால போய் லேண்ட் ஆனே ஸ்ட்ரெயிட்டா தொண்டை கீழே பால் வர மாட்டுது. கொஞ்சம் எம்பத்தி இருக்கு. பட் just on the நீங்க அந்த டாப் 3 பத்தி பேசிட்டு இருக்கும்போது அதுல 2 of them haven't played cricket in a long time and show hasn't Shreyas Iyer actually. To be honest, ஏசியா கப்ல கூட இல்ல Shreyas Iyer. அவரும் நிறைய நாளா கிரிக்கெட் ஆடல, இன்டர்நேஷனல் கிரிக்கெட். அவர் அட்லீஸ்ட் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடிந்தாரு. பட் should they have been set a little earlier Chika? ஒரு 1 week earlier அங்க போய் கொஞ்சம் கிளைமேடைஸ் பண்றதுக்கு. பிகாஸ் 100% they look rusty. சரி பார்த்தா ரோஹித் சர்மா டெல்லி சூப்பர் டாஸ் செம்ம அந்த நேரத்துக்கு போடுறானா அந்த 7 meters லெங்க்ல போட்டு செம்ம ஸ்பீடு அண்ட் கும்முன்னு ஏத்தினான் போட்டு. ஐ மீன் இட் ஆக்சுவலி வாஸ் நாட் குவிக். இந்த ஃபாஸ்ட் மீடியம் சொல்லுவாங்கன்னா ஃபாஸ்ட் மீடியம் தான். பட் லைன் அது ஜாஸ் ஹேசல்வுட் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அந்த ஹார்ட் லெங்க்ஸ் அவன் டெஸ்ட் மேட்ச் லெங்க் போடுவேன். அவன் T20 ஆடினாலும் சரி, ஒன் டே ஆடினாலும் சரி, டெஸ்ட் மேட்ச் ஆடினாலும் சரி, அதே லெங்க் தான் போட போறான். நீ பார்த்தா ஒரு பால்க்குள்ள முன்னாடி போட்டவனு ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லைன் கச்சக்கு ரோஹித் சர்மா அவுட். he was out for a good delivery. yes நீ ரோஹித் சர்மா, விராட் கோலி பார்த்தா அந்த அவுட் அங்கேயே ஃபர்ஸ்ட் ஒரு 2 பால் பீட் நான் ஆக்சுவலா அவனை டெஸ்ட் பண்ண அவுட். அதுக்கப்புறம் திரும்பி டிரைவ் இந்த ஏர் கச்சக்குன்னு மாட்டினாங்க. அண்ட் சுப்மன் கில் you can always say bad luck சொல்லலாம், but then extra bounce அந்த extra bounce factor was crucial. நீ சொன்னது ரைட். டெல்லியிலே போயிட்டு இந்தியன் விக்கெட்ஸ்ல ஆட்டாங்க போய் டக்குன்னு போயிட்டு ஆடினா கஷ்டம் தான். பட் கமிங் பேக் டு ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி, எஸ் சம்டைம்ஸ் ஐ ஃபீல் பாவம் திடீர்னு வந்து ஒரு நாள் இன்டர்நேஷனல் ஆகணும், இட்ஸ் நாட் ஈஸி ஆல்சோ ஃபார் தெம். ஸோ ஐ திங்க் they did look a bit rusty, frankly speaking. Yes, but that's it. I mean, you can't say anything. They were looking rusty. சரி, நீங்க அந்த பாயிண்ட் சொல்றீங்க, they were looking rusty and திடீர்னு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடினா வந்து இட்ஸ் நாட் ஈஸின்னு.
But that is a decision they've also taken, Lachika. They've retired from both the formats. So to be honest, அது வந்து அதனால தான் அந்த கேள்வி வந்தது என்கிட்ட. Should the board have sent ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் whoever is not playing the test match இன்னும் கொஞ்சம் ஏர்லியரா அமைச்சிருக்கலாமா? ஒரு 1 or 2 கேம்ஸ் அங்க போய் ஒரு இன்டர் ஸ்குவாட் கேம் ஏதாவது ஒன்னு சீக்கிரமா போய் ஆடுறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஐ செட் திஸ் பிஃபோர் ஆல்சோ. ஒரு வெஸ்ட் இண்டீஸ் இந்தியாவுக்கு வரும்போதே நான் சொன்னேன், வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி டீமுக்கே ஒரு சைட் கேம் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் சீரீஸ்குள்ள போகணும்னு. ஈஸி கிடையாது சிக்கா. நீங்க ஸ்ட்ரெயிட்டா போய் வேக்கப் பாத்தீங்களே இன்னைக்கு எப்படி போச்சுன்னு. ஐ மீன் ஸ்ரேயஸ் ஐயர் சரியான டெலிவரி. ஆனா அந்த கரெக்டா அங்க டார்கெட் பண்ணாங்க, அந்த ரிப்கேஜை பார்த்து டார்கெட் பண்றாங்க. They are giving it to us. Definitely தெரியுது அது. நீ பார்த்தா வித்தை கொடுக்க மாட்டேன்றானே. சி நீ பார்த்தா ஸ்டார்ட் அவுட் ஆஃப் கட் கொடுக்க மாட்டேன்றான், டிரைவ் கொடுக்க மாட்டேன். 2-3 பால் ட்ரை பண்ணா, சுவனுக்கு 2-3 ட்ரை பண்ணா. பட் ஆஃப்டர் ஐ மீன் ஒரு குட் லக்லயே போடல அவங்க. நீ ஸ்ரேயஸ் ஐயர் இங்கதான் போட்டான் into the rib cage. They tried the same thing with Shubman Gill. Shubman Gill down the legs out ஆனா rib cageலயே போட்டுட்டான் ஸ்ரேயஸ் ஐயர் போட்டு. So they knew that anything short outside of stump they will whack. Indians can whack. Up to the stumps Indians will whack it. அதனால just short of length போட்டாங்க. Yes, the rain was also a bit of a pain. Because நீ என்ன வேணா சொல்லி பார்த்தா, நீ என்ன வேணா சொன்னா, நீ பாரு ஒரு 25-3ன்றாங்க, உள்ள போறாங்க, திருப்பி 3 ஓவர் போட்டு அவ வெளில வராங்க, திருப்பி ஸ்ரேயஸ் அவுட் ஆகிறான், 37 அதுக்கு அவுட் ஆகிறான் ஸ்ரேயஸ், திருப்பி 3 ஓவர் போறாங்க, திருப்பி அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் வருது. அங்கதான் எஸ், அதனால தான் அவனுக்கு பார்த்தா 50 ஓவர் மேட்ச் 26 ஓவர்ஸ் ஆயிடுச்சு அவனுக்கு. See, the truncated match என்னன்னா இது in and out. Yes, the batsman take some time to settle out. கஷ்டம் தான் அது. I'm not saying no at all. I mean, I'm not saying no at all. It is a difficulty. But I still believe that the Indians lost the match in the first 10 overs. First 8 overs முடிச்சான். அங்கதான் நீ பார்த்தனா you had hats off to Marsh and the captaincy. பார்த்தா முடிச்சுட்டு போயிட்டே நான் ஹேசல்வுட் 7 ஓவர் தள்ளி விட்டா பாரு ஹேசல்வுட். இன்ஃபேக்ட் ஒரு நடுவில் ஒரு ஓவர் நேத்தன் எல்லிஸ் போட்டு அந்த ஒரு ஓவர் உள்ள விக்கெட்டு. நீங்க இதை சொல்லின்னு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல மேட்ச் ஓவர்னு சொல்லின்னு இருக்கும்போது எஸ், ஈவன் ஐ எம் வித் யூ மோர் ஆர் லெஸ் கரெக்ட். நீங்க 25 for 3 அங்கேருந்து ரிகவர் ஆகிறதுக்கு கஷ்டம். பட் மேட்ச் ஓவரா ஆஸ்திரேலியா இன் தி எண்ட் தே அவுட் பிளேட் அஸ் சிக்கா. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் தி ஸ்ட்ராட்டஜி ஹியர் சிக்கா. உங்களுக்கு வந்து ஒரு KL ராகுல் மாதிரி ஒரு பிளேயர், ஓகே, இப்போதான் இந்த ஆஸ்திரேலியன் சீரீஸ்ல வந்து பிரில்லியண்டா ஆடி இருந்தாரு. Test match தான், okay, albeit test matches தான், but he's played brilliantly. Again, he went to England, he's played brilliantly. In Australia, he was the only one who looked comfortable along with Jaiswal on the particular test series. Why would you not send KL Rahul at number 4 in the மாதிரி conditions-க்கு? Ideally suited ல. நான் நேத்திக்கே சொல்லிட்டேன் இல்லையா, நீ உனக்கு KL Rahul 4 ஆடணும், நீ வந்து ஸ்ரேயஸ் ஐயர் 5 வச்சுக்கோன்னு சொன்ன நேத்திக்கே. ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்பின்னுக்கு தான் பெட்டர்னு. எனக்கு அபத்தமான டெசிஷன், டீம் மேனேஜ்மெண்ட் அபத்தம். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஏன்னா அக்ஷர் பட்டேல் நான் நண்பறீங்க வேற லெவல் கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ். நீங்க பார்த்தா பாரு, அவன் அடிச்சான். அவனை விட்டுட்டு நீ எங்கேயோ போயிட்டு அவன் 4ல ஆனாலும் பிரமாதமா ஸ்கோர் பண்றான். ஆக்சுவலா 5ல ஆனாலும் நம்ம பிரமாதமா ஸ்கோர் பண்றான். அவன் 4ல ஆனாலும் அவன் ஆவரேஜ் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. 5ல ஆனா அவனோட ஸ்கோர் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. 2019 வேர்ல்ட் கப்லாம் ஓப்பனிங்கும் பண்ணான், 4ம் பண்ணான், 5ம் போனா, செஞ்சுரி அடிப்பான். 5ல நிறைய செஞ்சுரி அடிச்சுட்டான் அவன். So எனக்கு என்ன அக்ஷர் பட்டேல் going ahead of KL Rahul is abandon. It's rubbish. It's absolute rubbish. But to be honest, Akshar Patel really played well. That's not the point. That's not the point. You're having the best, one of the world's best classy players in the world in your 11, and you're saying Akshar Patel nalla aanan. ஆடுவான்பா. See, you have to understand. This is not a see. நம்ம ஆஸ்திரேலியன் உனக்கு தெரியும், இட்ஸ் நாட் தி மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஸ்திரேலியன் சைடு தெரியும் உனக்கு. See, yes, they had Mitchell Starc, they had yes Josh Hazlewood. அதுக்கப்புறம் அவங்க bowling ஒன்லி கிரேட் bowling கிடையாது அவங்களுக்கு. அவங்க 2 பேர் விட்டு அவங்க யாராவது கிரேட் bowling இருக்காங்களா அவங்களுக்கு? அவங்க கிரேட் bowling கிடையாது. ஆக்சுவலி அந்த குனேமன் நல்லா போட்டான் சீக்கா. அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் குனேமன் இன்னைக்கு நல்லா போட்டான். குனேமன் பிரமாதமா bowling பண்ண. I'm not saying no. Kuneman did a brilliant job. I'm not saying no. He did brilliantly. I'm saying I'm talking on paper சொல்லம்பா. நீ அப்படின்னு பார்த்தா நல்லா. ஆனா நான் வந்து நீங்க வந்து at 5 நீங்க சொல்றீங்க KL Rahul should have come at number 5 or number 4. In fact நான் கேப்டனா 4 போட்டுருப்பேன். நான் நம்ம ப்ரீ மேட்ச் ஷோல என்ன சொன்னேன்? KL Rahul should be batting at number 4 தான் சொன்னேனா இல்லையா நான் நம்ம ஷோலயே? He should be batting at number 4, Shreyas Iyer number 5. I mean ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபில நீங்க பாத்தீங்கன்னா Shreyas Iyer at number 4 did really well. பட் அது துபாய் ஆடுறீங்கப்பா. நீங்க எல்லா சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஆடுறீங்கன்னா எல்லா இந்தியன் விக்கெட் சப்கான்டினென்ட் கண்டிஷன் பேசிடுறீங்க.
இங்க ஆஸ்திரேலியா கண்டிஷன்ஸ், இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ் வேற. அதுக்கு தான் நான் சொன்னேன். நான் என்ன கம்ப்ளீட்டே பண்ண விட்ல வச்சுக்கலாம். இந்த மாதிரி எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு ஸ்பைசி கண்டிஷன்ஸ்ல இப்போதான் கேஎல் ராகுல் வேற வந்து ஒரு ஹார்ட்லி 6 months ago or 7 months ago in Australia he played well. Maybe they could have used, at least for this match, they could have used KL Rahul at 4, if not 4, at 5. The least KL Rahul in the wickets la in the conditions la 5 varnom chika. அணி நான் இதுதான் இது சிக்ஸ் எல்லாம் நாட் அட் ஆல். ஐ மீன் ஐ வில் நாட் அக்ரி அட் ஆல். நீங்க என்ன வேணா எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலாம். நீ அக்ஷர் பட்டேல் டூயிங் வெரி வெல்னு சொல்லலாம். அக்ஷர் பட்டேல் செஞ்சுரியே அடிக்கட்டும், அக்ஷர் பட்டேல் 50 அடிக்கட்டும், அதை கவலை கிடையாது. ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ப்பா. அவன் he should be playing the maximum number of balls in a team. He should be playing the maximum number of balls. அதை விட்டு நீ வந்து எவ்வளோ அக்ஷர் பட்டேல் நல்லா ஆனான்னு சொல்ல, கடைசியில் அக்ஷர் பட்டேல் நல்லா ஆனா கேஎல் ராகுல் தான் மேக்கப் பண்ணலாம். அங்க பாரு ஸ்கோர் கார்டு காமிப்பா, அவன் அடிச்ச பாரு எவ்வளவு 31 balls 38, அவன் 2 6 அடிச்சான். அதனால்தான் அக்ஷர் பட்டேல் நடுவு தொசிக்கும் தான், மறக்காது நீ அக்ஷர் பட்டேல் தொசிக்கும் தான். சீக்கா நீங்க அக்ஷர் பட்டேல் தொசிக்கின்றான்றீங்க. ஐயோ ஃபுல் டீம் தொசிக்கின்றாங்க சீக்கா அந்த ஸ்டேஜ்ல. அந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது சீக்கா. ஏன்னா இல்ல இன் அண்ட் அவுட்டா why I'm saying blaming அக்ஷர் பட்டேல். blaming அக்ஷர் பட்டேல். அவனை 5 அடிச்சிருப்பா இவனே அடிச்சுக்கலாம் ஃபைன்றேன். அவனே 5 தோசிக்கிட்டு கடைசியில் அடிக்க போனான். அவன் கடைசியில் அவன் தெரிஞ்சு போயிட்டு அவங்களுக்கு நான் நம்புற ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க 26 சொன்னா எல்லாம் எவ்ரிபடி வென்ட் ஃபார் தி bowling. புரிஞ்சுதா அவனுக்கு? கடைசியில சடன்லி திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி டெஸ்பரேஷன் அடிக்க ஆரம்பிச்சாங்க. பாவம் அவங்களுக்கு என்ன பண்ண ஒண்ணும் பண்ண முடியல அவங்களுக்கு. they were also in a panic situation. என்ன பண்றது இல்ல, திடீர்னு ஓவர்ஸ் ரெடியூஸ் பண்ணிட்டே வந்தாங்க. திடீர்னு பார்த்தா டக்குன்னு 26 வந்துருது. so I won't blame the Indian batsmen at all. what I'm trying to say is Ani, நீ tell me Ani, நீ மழை ஒரு ரீசன் மேட்ச் முடிஞ்சிட்டு பை ஓவர். நீ 50 ஒரு மேட்ச் ஆடினா கூட ஒரு பார்ட்னர்ஷிப் பில்டப் பண்றது ஒரு கேஎல் ராகுல் இருக்கட்டும், ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கட்டும், அக்ஷர் பட்டேல் பில்டப் பண்ணி பார்த்தா கூட it would have taken a lot of time. Let's be very clear. Frankly speaking, இவங்க இதே 150 160 அடிச்சுனா வச்சுக்கோ, probably things could have been difficult for Australia as a 2020 format. I thought they get to 150 Indians. Yeah, I actually thought ஏன்னா அந்த partnership between Akshar Patel and KL Rahul actually got them back to a decent position. அவங்க ஒரு 160 150 26 ஓவர்ஸ்ல முடிச்சிருந்தாங்கன்னா Duckworth Lewis would have added more runs to them. இப்போ அவங்க 9 wickets விட்டு அந்த மாதிரி ஆடுறதுனால Duckworth Lewis actually subtracted more. 26 ஓவர்ஸ்ல 9 wickets விட்டதுனால Duckworth Lewis took away 5 runs from them. 136ல இருந்து 130. கரெக்ட்டா சொன்னேன். நான் முன்னே சொன்னேன்னா ரெயின் in a way helped India ன்னு சொல்லுவேன் நான். ரெயின் in a way helped India in the sense that அப்போ வந்து அக்ஷர் பட்டேல் and KL Rahul நல்லா ஆடினாங்க. And by any chance they didn't lose too many wickets and they had gone up to 150 ன்னு சொன்ன மாதிரி இருந்தா probably things could have favored India. Don't forget that, dear viewers. நீங்க அந்த நம்ம என்ன படிக்கிறோம், நம்ம சைடே பேசிட்டு இருக்கோம். We are only talking pro India. We are not talking neutral. பார்த்தனா frankly speaking rain saved India ன்னு நானு. ரெயின் வந்தனால தான் நீ வந்து ஒரு 150 அடிச்சனா இந்தியா கூட வந்த மேட்ச். Maybe it could have helped them. It could have definitely லாஸ்ட்ல வந்து டப்புன்னு திருப்பி விக்கெட் விட ஆரம்பிச்சிட்டோம். கேஎல் அவுட் ஆனா அதுக்கப்புறம் இமிடியேட்டா வாஷி அவுட் ஆனா. கரெக்ட்டா சொன்னேன். இன்ஃபேக்ட் அங்க இன்னொரு மிஸ்டேக் பண்ணாங்க. கேஎல் ராகுல் அக்ஷர் பட்டேல் அவுட் ஆனா நீ ஆக்சுவலா வந்து நிதிஷ் குமார் ரெட்டி அனுப்பிச்சிருக்கணும். நாட் வாஷிங்டன் சுந்தர். நிதிஷ் குமார் ரெட்டி எது எடுத்துட்டு நீ டீம்ல பிகாஸ் a big hitter அப்படின்னு. நிதிஷ் குமார் இஸ் a 6 hitter அப்படின்னு அவனை முன்னாடி கொண்டு வந்து ஆடினா இந்த லெஃப்ட் ரைட்லாம் வேஸ்ட் காம்பினேஷன்லாம். லெஃப்ட் ஹேண்டர் should not bowl லெஃப்ட் ஹேண்டர் குனிமன் தான் அவுட் ஆனா. யார்? அக்ஷர் பட்டேல் கடைசியில அவன் பா தில்லுக்கு குனிமன் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கொடுத்தான் போலிங். அவனுக்கு குனிமன் தான் அவனுக்கு லாஸ்ட் அவனுக்கு சாய்ஸ் கிடையாது. அதுவும் இருந்தது. ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட்லயே வந்து மிச்சல் ஸ்டார்க்கும் ஜாஷ் ஹேசல்வுட்டும் முடிச்சான். குனிமன் போத் பிரில்லியன்ட். அக்ஷர் பட்டேல் I agree with you. கேஎல் ராகுல் பிரமாதமா bowling போட்டான் அவங்களுக்கு. மேத்யூ குனிமன் அதான் நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன்ல, மேத்யூ குனிமன் சூப்பரா போலிங் போட்டான். இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியன் ஃபீல்டிங்கும் வேற லெவல்ல இருந்தது. விக்கெட் கீப்பிங் அந்த ஜாஷ் பிலிப்பே பயங்கரமா பண்ணிருந்தான். 160 தான் இந்தியன் கூட வந்த மேட்ச். That is my opinion. I don't think we would have still won the match, Chika. I think the way they batted and replied. நீ மறக்காத நீ அதனால மிச்சல் மார்ஷ் மேன் ஆஃப் மேட்ச் கூட எந்த வரைக்கும் இருந்தானு. நீ ஆக்சுவலா பார்த்தா 150 160 தான் அவ்வளவு ஈஸியா ஆயிருக்க முடியாது உனக்கு. ஏன்னா ஒரு 60 for 2 70 for 2 இந்தியன்ஸ் கேவ் அப் ஆல்சோ. ஒரு 90 for 2 இந்தியன்ஸ் ஸ்டார்ட் கிவிங் அப். இதே 150 தான் யூ won't give up. No. Anyway, அது 60 for 2 90 for 2 ன்னு சொன்னீங்க. But there was a lot of spice in that wicket, Chika. பார்த்தா ஹர்ஷீப் actually swung the ball early.
Yeah. But again, the next question comes here. Should Kuldeep have played? Or should. நீ ஆக்சுவலா பார்த்தா அவங்களுக்கு குரூஷியல் பிரேக் த்ரூஸ் கொடுத்தது யாரு அப்பார்ட் ஃப்ரம் ஜாஷ் ஹெஸ்லர் ஸ்டார்க்கு அவங்களுக்கு ஆக்சுவலா ஒன் ஆஃப் பெஸ்ட் போலர்ஸ் டுடே பார்த்தா குனிமன் யார் அவன் 2 விக்கெட் எடுத்து யார் பாரு போடுப்பா கேஎல் ராகுல் விக்கெட் எடுத்தான் அக்செப்ட் பண்ணி விக்கெட் Akshar ரெண்டு Patel. 2 விக்கெட் எடுத்தது குனிமன் தாங்க நம்மளுக்கு பார்த்தா அக்செப்ட் பண்ணி தான் நம்மளுக்கு 1 விக்கெட் எடுத்தான் நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட் அக்செப்ட் பண்ணி எடுத்தான் சரி மறக்காதீங்க அண்ட் வாஷிங்டன் இன்னொரு விக்கெட் எடுத்தான் ஆக்சுவலா பார்த்தா சோ நீங்க பார்த்தனாவே the spinners had done a good job. The spinners would always do a better job. And wrist spinners are potential match winners. Leg spinners are potential match winners. குல்தீப் யாதவ் again நீ ஏன் டிராப் பண்ணீங்க எனக்கு புரியவே இல்லையே குல்தீப் யாதவ் ஏன் டிராப் பண்றீங்க I don't understand at all. I didn't understand the logic. I mean, I thought Kuldeep I still believe, see, Kuldeep ahead of Washi at that position. And the spinner ஆட போறாங்கன்னா Ani, I'll still play Washington Sundar, Kuldeep Yadav and Akshar Patel. நான் அன்னைக்கே சொல்லிட்டேனப்பா நான் ப்ரீ மேட்ச் சொல்லி சொல்றேன் I play only 2 medium pacers with Nitish Kumar Reddy as the third medium pacer. Ani, spinners will do better job than the medium pacers in this kind of conditions. Take it from me. Our என்ன சிக்கா spinners, I'm talking சொல்றீங்க? Indian spinners. You're talking about our Indian spinners. குனேமன் வந்து இந்தியாவோட ஆடி லெஃப்ட் ஹேண்டருக்கு போடு ஒரு பர்த் விக்கெட்ல பால் டர்ன் ஆகாது So நீங்க என்ன சொல்றீங்கன்னா நம்ம இந்தியன் spinners will do a better job than the Kuldeep will do a better job than Harshit or Prasidh Krishna நீங்க சொல்றீங்க 100%. 100%. This நான் ப்ரீ மேட்ச்ல சொல்லிட்டேன் பையன் காம்பினேஷன்ல உனக்கு I will play this three. எப்படி சீக்கா how can we not fit in Kuldeep Yadav சீக்கா நம்ம வருண் சக்கரவர்த்தியே வந்து he should be in the squad. How can we not fit him in the 11 சீக்கா? He's a any other team, any other international team நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க குல்தீப் யாதவ் அவைலபிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா any other international team he walks into the 11, including Australia, including England, including South Africa, including New Zealand. He walks into that 11. நம்ம ஊர்லாம்பா குல்தீப் யாதவ் வந்து பாரா எனக்கு புரியவே இல்லை குல்தீப் யாதவ் இப்பதான் மேன் ஆஃப் மேட்ச் இருக்கான் பிரமாதமா போலிங் போட்டிருக்கான் டெஸ்ட் மேட்ச் நல்லா போலிங் போட்டிருக்கான் ஏசியா கப்லயும் பிரமாதமா போலிங் போட்டிருக்கான் 2020 கிரிக்கெட் போடுறான் நீங்க திரும்பி பார்த்தா ஆஸ்திரேலியன் விக்கெட்ஸ் தி பால் டோன்ட் டர்ன் சோ வி நாட் பிளேயிங் குல்தீப் யாதவ்னா ஒரு அபத்தமான ஸ்டேட்மெண்ட் இது அபத்தமான ஸ்டேட்மெண்ட் எனக்கு புரியவே இல்லை நீங்க இந்த மாதிரி தான் பேட்டிங் வச்சு 8 வரைக்கும் பேட்டிங் ஆட பண்ண அதான் சொல்றேன்ப்பா நம்ம காம்பினேஷன் அன்னைக்கே சொல்றோம் திருப்பி மாட்டிக்கு போறோம் இந்த மாதிரி காம்பினேஷன் மாட்டிக்கு போறோம் நீ 8 பேட்ஸ்மேன் ஆடணும் அப்படின்னா வானவே வானா go for the best 11 best people best team that's all. I still believe that our spinners will do a better job in this kind of thing. See, Prasidh Krishna or Kuldeep, Prasidh Krishna, Harshit Rana, Kuldeep brother மூணு பேர் ஒருத்தன் ஆட முடியும் கரெக்ட் கரெக்ட் இதுல யார் பெஸ்ட் bowler unless and otherwise they go dilluku duddu and say 7 batters podum we trust Kuldeep to get us a little bit of runs in the at number 8 if needed. At number 8, how many runs can an 8 batsman get you, by the way, in any exactly case? That another I am still saying 7 batters podunnu நீங்க still நீங்க 3 medium whether you got the 7 batter 8 batter எனக்கு குல்தீப் பாதல் 11 ஆடி ஆனும்பா இந்த மாதிரி any other team நீ சொன்ன மாதிரி ஆடுவோம் ஸ்பின்னர் பொட்டன்ஷியல் மேட்ச்னா இன்ஃபார்ம் பே அவனை போய் ஆட மாட்டேன்றீங்க அங்க போயிட்டு very sad. See, very, very sad. These are the, what you call, the combination மாறிடும் அங்கதான் நம்மளுக்கு மாத்திது. But of course, in all fairness, Australia outplayed us completely. செம bowling போட்டாங்க ஏத்துனாங்க and நம்ம பசங்களும் பார்த்தா ஆஸ்திரேலியன் டெபியூஸ் ஷார்ட் எல்லாம் bowling போட்டா வேஸ்ட் டெபியூஸ் ஷார்ட் எல்லாம் போட்டா பாத்தீங்கன்னா பேக் ஃபுட்ல எங்க அடிச்சா பாத்தீங்களா 6 அவன எங்க கவர் பேக் ஃபுட்ல கவர்ஸ் மேல அடி நான் 6 அவன பாத்தி அந்த பால் சரியா நீங்க வந்து இந்த கேள்வி எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்கணும் கொஞ்சம் harsh on Prasidh Krishna Chika. I think he deserved to play in the 11 ahead of Harshit Rana in the particular game. ஏன்னா I think அந்த அவரோட லாஸ்ட் ஒரு 2 டெஸ்ட் மேட்சஸ்ல Prasidh Krishna's confidence has risen. அவர் இப்போதான் இங்கிலாந்துல இருந்து வராரு ஃப்ரெஷ். He is also tall. He can get the ball to go at 145. He's quicker than Harshit Rana. In the Perth wicketல bounce he would have been more suited in தோணுச்சு சீக்கா எனக்கு. இது நம்ம எவ்வளவு வாட்டி சொல்றதுப்பா நான் எவ்வளவு வாட்டி சொல்ல முடியும் அதான் அவன் அடிச்சான் பார்த்தேன் ஒன்னு ஷாட் பேக் ஃபுட்ல கவர்ஸ் மேல அடிச்சு பேக் ஃபுட்ல அடிக்கிறான் கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சான் போட்டு இன்னைக்கு
கோஸ்ட் கிராம ஆடிட்டாங்க. ஆஸ்திரேலியன் விக்கெட்ஸ் நீ பிரசித் கிருஷ்ணா ஆட மாட்டேன்றீங்க. சரி என்ன வேணா சொல்லி இந்த ஹைட்டுக்கு அவனுக்கு நீ இருக்கிற அவனுக்கு ஒரு ரிதம்ல இருக்கான், டெஸ்ட்ல ஆடி இருக்கான், ஹைட் இருக்கு, பேஸ் இருக்கு, பவுன்ஸ் இருக்கு, அவனுக்கு இருக்கு. எஸ் பட் ஸ்டில் நான் பிட்வீன் பிரசித் கிருஷ்ணா குல்தீப் யாதவ் சொன்னா I would have gone குல்தீப் யாதவ் still. Let me be very frank. Then my choice would have been Prasidh Krishna. பட் எனிவே ஒரு பேட் மேட்சா டஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு போயே ஆனோம். என்ன அட்வான்டேஜ் குல்தீப் யாதவ் will get 2 wickets. Wicket எடுக்க என்ன ஆகும், opposition the run rate comes down automatically. The more wickets you start taking in the middle overs, the run rate will come down automatically. அங்கதான் மிஸ்டேக் பண்றோம் நம்ம. விக்கெட் எடுக்கணும். You need wicket taking bowlers in the middle overs. அது வந்து குல்தீப் யாதவ் will be very useful. மிடில் ஓவர்ஸோட அப் ஃப்ரண்ட்டும் கொஞ்சம் தேவையோன்னு எனக்கு தோணுச்சு சீக்கா. ஐ ஸ்டில் என்னோட காம்பினேஷன் நான் எப்படி யோசிப்பேனால சீக்கா, நான் வந்து பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷ்தீப் அண்ட் முகமது சிராஜ் இந்த 3 ஃபாஸ்ட் பவுலரும் ஆடிட்டு குல்தீப்பையும் ஆடுவேன் சீக்கா. நான் குல்தீப் அட் நம்பர் 8 ஆடுவேன். ஐ டோன்ட் நீட் சோ மெனி ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர்ஸ் சீக்கா. ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் அக்சர் பட்டேல். அன்பார்ச்சுனேட் ஃபார் வாஷிங்டன் சுந்தர். ஆர் you want to play 3 spinners also, you play Washington Sundar instead of Nitish Kumar Reddy. அது கூட நான் சொல்லுவேன். பட் நிதிஷ் குமார் ரெட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாருன்னு தோணுது. he's done well in Australia in the past. அந்த டெஸ்ட் மேட்ச்ல ஒரு 100, இங்க ஒரு நல்ல 40, and you can see that he seems to be a batter who likes the bounce. And I think Australia it will suit him. Good to have Nitish Kumar Reddy. So உங்களுக்கு enough options இருக்கு சீக்கா உங்களுக்கு. I think this is a better combination to go with India-க்கு. 100%. And ஷார்டா போடாது மிச்சல் மார்க் என்ன மாதிரி அடிக்கிறாடா அப்படின்ற பேக் பால் சன்னு போதாங்க. இப்படின்னா திருப்பி 2 6 விட்டான். பட் இன்னும் நீ இறங்கி விட்டான் போற சிராஜ் ஒண்ணு நேரம் அவனுக்கு விட்டான். பட் அதுக்கப்புறம் சிராஜ் அடிச்ச அப்புறம் ஹர்ஷித் ராணாவ பேக் ஃபுட் ஒன்று அடிச்சான். அவர் பலான்னு ஒரு அரை கவர்ஸ் மாதிரி அடிச்சான். அதான் சொல்றேன், அது ஏதோ டென்னிஸ் ஷாட் மாதிரி அடிச்சான். செமையான அண்ட் எல்லாம் ஈவன் தட் பாய் பிலிப் எனக்கு அது மாதிரி பிடிச்சி பிலிப் ஜார்ஜ் பிலிப் அவனு பட்டா பாக்கம் படாட்டி ஜாலியா ஆடுறான் மச்சான். அவன் தில்லுக்கு தூட்டு பேட்டிங், அவன் செம்ம தில்லுக்கு தூட்டு பேட்டிங். அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ், ஏன்னா அவன் எடுத்ததே இந்த மேட்சுக்கு மட்டும்தான். நெக்ஸ்ட் மேட்சுக்கு வந்துடுறான்ல அலெக்ஸ் கேரி. ஸோ ஜாஷ் இங்கிலீஷ், அலெக்ஸ் கேரி யாரோ ஒருத்தர் வராங்கன்னு நினைக்கிறேன். அது யாரு எனக்கு எக்ஸாக்டா கன்ஃபார்மா தெரியல. ஸோ இந்த மேட்சுக்கு மட்டும்தான் எடுத்தாங்க அவன் ஸ்குவாட்ல. ஸோ அவன் தில்லுக்கு துட்டுன்னு வந்து ஆடிட்டு போயிட்டான். பட் மிச்சல் மார்ஷ் சீக்கா ஒரு பீஸ்டா மாறின்னு வர்றாரு அவரு. வேர்ல்ட் கிரிக்கெட்ல நியூசிலாண்டுக்கு எதிராக கூட ஒரு 2 மேட்ச் சூப்பரா ஆடினாரு. அண்ட் ஹிஸ் ஃபிட்னஸ், லுக் அட் ஹிம் சீக்கா, இஸ் பிகம் சோ தின். இவ்வளவு தின்னா நான் மிச்சல் மார்ஷ் பார்த்ததே கிடையாது. அண்ட் லுக் அட் தட் லாஸ்ட் 5 innings சீக்கா, பாருங்க கேப்டன்சி பதவி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 100% பாரு, 185, 9 not out, 103 not out, 46 not out. சூப்பர். நீ சொல்ற மாதிரி அந்த கேப்டன்சி வந்தா பேட்டிங் அந்த கில் மாதிரி அவன் போல இருக்கு. கில்லு கேப்டன்சி வந்து பிரமாதமான இங்கிலாந்து ஆட ஆரம்பிச்சான் இல்லையா. அதுக்கப்புறம் so maybe he is enjoying the captaincy. Sure, 100% is enjoying captaincy. And other thing என்னன்னா, அவங்க ஆஸ்திரேலியா ஆக்சுவலா பார்த்தா வியூவர்ஸ், ஆஸ்திரேலியா is too dependent on Travis Head and Mitchell Marsh. அவங்க மிடில் ஆர்டர் ஒரு மாதிரி ஷார்ட்லாம் மேத்யூ ஷார்ட்லாம் பொட்டலம் மட்டும் போடுவாங்க நம்ம பசங்களாம். மேத்யூ ஷார்ட்லாம் ஷார்ட்டா தான் இருக்கும் எப்பவுமே. கொஞ்சம் பார்த்தனா அவங்க மிடில் ஆர்டர் எல்லாம் ஒரு வெரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் மிடில் ஆர்டர். ஸோ அதனால தான் சொல்றேன், நீ ஈவன் நவ் ஐம் டெல்லிங் யூ, அதான் சொன்னேன் 150 160 அடிச்சு தான் வின் பண்ணிருப்பாங்க. ஏன் சொன்னா மிடில் ஆர்டர் இன்எக்ஸ்பீரியன்ஸ் மிடில் ஆர்டர். ஜார்ஜ் பிலிப் வந்து பட்டா பாக்க படா இல்லைன்னு ஆடினான். சும்மா அப்படின்றான் பால் தட்டி டெக்கு தேர்ட் மேல போகுது. அவன் இப்படின்றான் எட்ஜு போகுது. எப்படி போனா போரு. பட் அவனும் செம புயல் வச்சான். ஆஸ்திரேலியா ஷார்ட்டாவே போடக்கூடாது. ஷார்ட்டா போடினா கைட்டி கொடுத்துருவாங்க அவனுக்கு. கைட்டி கொடுத்துருவாங்க ஆஸ்திரேலியன்ஸுக்கு. அது இன்னைக்கு காமிச்சாங்க, மிச்சல் மார்ஷ் காமிச்சாரு. எஸ்பெஷலி ஒரு 2 6 அடிச்சதுலாம் என்ன ஐயோ பேருக்கு ஏத்தா மாதிரி அடிச்சாரியா. பைசன் அதுக்குதான் பேர் வச்சாங்க அவரை. எங்கேயோ அடிக்கிறாருயா. ஓய்யோ. பட் lot of thinking to do for Team India Chika. ஒரு டர்ன் அரவுண்டுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, they are going to Adelaide and Sydney after this. Definitely won't be as spicy as Perth. So better batting conditions expect பண்ணலாம் in Adelaide and Sydney. ஆனா ஒன்னு ஷுவர் சீக்கா, அந்த ஏர்லி இட்ஸ் ஸ்டில் மிடில் ஆஃப் ஸ்ப்ரிங் சீக்கா. அவங்களுக்கு ஒன்றும் சம்மரே ஆரம்பிக்கல. அவங்களோட சம்மர் உங்களுக்கு தான் தெரியும், நவம்பர் 2 தான் ஆக்சுவலி அவங்களோட சம்மரே ஆரம்பிக்கும். இன்னும் அந்த ஸ்ப்ரிங் டைம், அந்த டெஃபினட்டா ஈவன் இன் அடிலைட் அண்ட் சிட்னி
யூ கேன் எக்ஸ்பெக்ட் சிமிலர் விக்கெட்ஸ் எனக்கு தோணுது. Yeah, you have to understand the ball. Yes, I'm a chiller. நீ பார்த்தாங்களா பால் பிடிக்க முடியல, வார்ம் பண்ணிருந்தாங்க, ஹேண்ட்ஸ் எல்லாம் போட்டு. Yes, there will be a little bit of nippy there. There will be a little bit of nip in there. And Perth, நீ பாரு, Perth, the best job that you have last 3 matches இங்க ஆஸ்திரேலியா உத வாங்கியிருக்காங்க. இன்னைக்குதான் இந்த மேட்ச் தான் வின் பண்ணாங்க. இங்க அதுக்கு முன்னாடி எல்லா மேட்ச் உத இந்தியா ஆஸ்திரேலியா, I mean ஆஸ்திரேலியா இந்த விக்கெட்ல. Now I still believe that Indians are a better side. On papers they're a better side. Let me be very honest. I still defend my statement. Indians are a better side overall if you look at it. I think our strategy was wrong. Going into the match, the strategy was wrong. The combination was wrong, and the batting order strategy was wrong. The approach strategy was wrong. That's my opinion, frankly speaking. Forget about the rain, no rain, and the last one. Irrespective of rain, no rain, we could have still done a better job if probably our strategy was better. Of course, top 3 wickets, Australians, they took it. Samya bowling போட்டாங்க. It's not that it's fantastic bowling போட்டாங்க. Yes, that's a different thing. But end of the day, என்ன பண்ணும்? What a combination சரியா, no strategy, no approach, no அதெல்லாம் கரெக்டா பண்ணா, I think we still have a good chance. 2 more matches to go. Where does Mitchell Starc and Josh Hazelwood rank, Chika? ஒரு பேரா, ஃபாஸ்ட் bowling pair over the years, நம்ம வந்து வக்கார் யூனிஸ், வாசிம் அக்ரம், கர்ட்லி ஆம்ரோஸ், கர்ட்னி வால்ஷ், கிளென் மெக்ரா, பிரெட்லி, ஜேசன் கில்லஸ்பி, ஒரு பேரா பாக்கறச்சே நிறைய இருக்காங்க. the quartet of West Indians, these two, especially Mitchell Starc, Chika, he doesn't miss too many matches for Australia, Chika. Very rarely injured. எல்லா மேட்சும் ஆடுவார் அவரு. அவங்களுக்கு பாரு, அவங்களும் 35, 36 ரெண்டு பேரும். But they are going so strong. என்ன spell of bowling, Chika. இதெல்லாம் world class spell of bowling. இன்னைக்கு காத்தால where do they rank, Chika? Especially in our batters dominated era, these two have stood out in this white ball format also. They have been fantastic. In all fairness, superb. Be it Test cricket, One Day cricket, T20 cricket. When the occasion needs, they rise to the occasion. That's அவங்களோட greatness. அவங்களோட என்னன்னா the important moments of the cricket. See, anyway, cricket is a match where moments are very important. ஒரு momentல யார் capture அந்த momentலாம் important உங்களுக்கு. They know how to capture the important moments. That is why Australians have been winning very well. And important moments, important time, and the summit that they are able to capitalize, Aussies generally. Mitchell Starc and Josh Hazelwood, they've been very key for that. And the important moments that they come and do well, for 2023 World Cup, the semi-finals, the finals, Mitchell Starc வந்தான், வேற லெவலுக்கு ரைஸ் பண்ணான். புரிஞ்சுதானுக்கு? அதான் you should actually add Pat Cummins also into this. Sorry, actually, Pat Cummins பண்ணிக்குவோம். உங்களமா நீங்களும் actually ஒரு 3 prone attack. I think they're one of the world's greatest and the all times, where they'll definitely be there in the conversation as a bowling attack. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. Last but not least, Chika, I want to ask you this. Is it இது ஜஸ்ட் ஒரு பிளிப் இல்லாட்டி ஒரு ரியாலிட்டி செக்கா? இந்தியாவோட ரெக்கார்ட், எஸ், அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி சூப்பரா வின் பண்ணோம். பட் அண்டர் கம்பீர் we did lose a bilateral series in Sri Lanka 3-0 வதப்பட்டிருந்தோம். And Champions Trophy after that we won. And here in Australia in the Test series we didn't do well. ஏதோ ஒரு பேட்டர்ன் தெரியுது அவங்களுக்கு. பவுன்சர் விக்கெட்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றோமா, இல்லாட்டி is it just a blip? இந்த மேட்ச் ஒரு பிளிப்பா? I still believe though, the first pre-match only 1, 2, 3, 4, top 5 தான் important சொல்லியிருந்தேன். Okay, I'm including the people. Top 3 is very important. Top 3 யாராவது 2 பேர் 3 பேர் ஒருத்தனா பெரிய ஸ்கோர் பண்ணா நம்மளுக்கு always better for us. அது ரொம்ப ரொம்ப important. One Day cricket and T20 white ball cricket ரொம்ப ரொம்ப important. So I still believe that we'll come back. See, even though Rohit or Virat Kohli may be looking rusty. It does not. I'm saying maybe looking rusty. It is not that they are rusty. Probably we cannot judge by one innings. Let's be very honest. One innings alone judge. One innings 0 out. One innings 5 out. So you cannot make a judgment on one innings. But given I think they are all world class players. White ball record na paatha Rohit Sharma வேற லெவல்ல இருக்கான், விராட் கோலி வேற லெவல்ல இருக்கான். So I don't have to say anything about the records. So I think Indians will come back. And Virat Kohli likes this kind of situations where he wants to come back and prove himself. அந்த மாதிரி ஆனா விடமாட்டானே, நான் விடமாட்டேன்னா அந்த கேட்டகரி அவன். So அவன் he'll take it as a challenge and do very well. Similarly with Rohit Sharma also, he'll also come and probably play his free game and do it well. So I'm not worried about all that. இன்னைக்கு மேட்ச் அப்படியே விட்டோம். காம்பினேஷன் ஸ்ட்ராட்டஜி சொன்னேன்னா அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏன் அந்த கேள்வி கேட்டேன்னா, இந்த லாஸ்ட் ஆஸ்திரேலியன் சீரீஸ் கூட we struggled a little bit.
அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆக்சுவலி கோன்சிடென்ட்லி அந்த பெர்த்ல நம்ம சூப்பரா ஆடணும். ஆப்வியஸ்லி அப்போ பும்ரா அந்த மேட்ச் பயங்கரமா பவுலிங் போட்டு வின் பண்ணி கொடுத்தா. வி டிட் ஸ்ட்ரகிள், our பேட்டிங் டிட் ஸ்ட்ரகிள். ஸோ சடனா Even Australians, see, don't forget on the series, even though India lost to Australia, there were moments where India could have won the series also. Equal up point in there. And the important moments, Australia finished off. That's all. சரி, எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். பிஃபோர் யூ கோ, டோன்ட் ஃபர்கெட் டு செக் அவுட் ஹோயா லென்சஸ், மயோஸ்பாட் லென்சஸ் பை ஹோயா. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.